அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. சரிம்மா, உங்க பாட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க, நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கருத்துலாம் சொல்லி அமைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதனால வந்து இன்னைக்கு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்க தான் வந்திருக்கேன் உங்களை. எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்பா. சரி, உடம்பு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு ஐயா. சரிம்மா, இன்னைக்கு வந்து உங்க பழைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை வரலாறு, நீங்க வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, உங்க வீட்டுக்காரரை வந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்ந்தீங்க, அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து இப்போ திரும்பி யோசிச்சு சொல்ல போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் அது. நீங்க தனியா யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ நீங்க யோசனை பண்றது வெளியே சொல்ல போறீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க வந்து அதை கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போறாங்க, எங்களை மாதிரி ஆளுங்க கேட்டு ரசிக்க போறாங்க அதை இன்னைக்கு. அதுதான் இந்த வீடியோ. சரிங்களா? சரிம்மா, உங்களுக்கு வந்து எங்க சொந்த ஊர் எந்த ஊரு? எங்க சொந்த ஊரு. நாங்க ஊர் ஊரா திரிஞ்சு கொண்டு இருப்போம். அந்த நாள்ல ஊர் ஊரா திரிஞ்சு அப்படியே மருந்து விற்கிறது, இல்ல ஊசி மணி விற்கிறது, இல்ல அம்மியாந்திரம் கூட கொத்துவோம். அது எல்லாமே செய்வோம். ஆனா அந்த நாள்ல இப்போ ஒரு 60, 65 நாங்க நெலியா இங்க வந்து எங்களுக்கு ராமகிருஷ்ணன் ரெட்டியார் அத வந்து எங்களுக்கு நீங்க இங்க இருக்கணும், இங்க இருந்தீங்கன்னா நாங்க எல்லா வசதியும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ஊர் ஊரா சுத்தி என்ன பிரயோஜனம், நம்ம ஒரு இடத்துல நிக்கலாம் அப்படின்னு நின்னோம். நின்ன பிறகு ஐயா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆவாத முன்னையே நான் பிள்ளை பொறு பாப்பேன். சின்ன வயசுல இருந்தே டெலிவரி பாப்பீங்களா? டெலிவரி. ஓ சரி சரி சரி. சின்ன வயசுல இருந்தே அது ரொம்ப ஆரோக்கியம். அது எப்படி இருக்குது, அது எந்த வயல செஞ்சா அது நான் அந்த பேபி வெளியே வரும் அப்படின்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தெரியும். சின்ன வயசுல உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தத? எனக்கு யாருமே கத்து கொடுக்கல. ஆனா நானே ஒரு பெரியங்கோ சொன்ன அது வாய்ப்பால நான் வந்து அந்த முறை எனக்கு வந்தது. ஓ சரி சரி சரி. அது பார்த்து அதே மாதிரி அந்த டெலிவரி எல்லாம் செய்வேன். எந்த ஊர்ல கூப்பிட்டா கூட சரி நான் இங்க போயிடுவேன். போய் அங்க டெலிவரி பார்த்துட்டு அது நல்ல சுகப்பரிசம் ஆன பிறகு நான் வருவேன் வீட்டுக்கு. இப்ப எத்தனை பேர் தோராயமா பாத்துருப்பீங்க டெலிவரி? ஐயா கணக்கே கிடையாது. எப்படி என்ன கூட ஒரு 200, 300 டெலிவரி பார்த்திருக்கேன். எல்லாமே நீங்க போயிட்டு எல்லாம் சுகப்பிரசவம். நான் போன இடத்துல எதுவுமே மிஸ்டேக் ஆனது இல்ல. அந்த மிஸ்டேக் ஆற இடம் இருந்தா கூட என்ன அந்த தெய்வம் இட்டும் போவாது. எனக்கு நீ ஒரு மனசாட்சி, அதான் நம்ம தெய்வம். அது அந்த மாதிரி இருந்து வாய்ந்து கடைசியில இங்க வந்தோம் ஐயா. வீட்டுக்காரர்கள் கல்யாணம் ஆச்சு, ஆனா பசங்களே இல்ல. உங்களுக்கு பசங்க இல்லையா? எனக்கு பசங்க 200, 300 பேருக்கு பிரசவம் பாத்திருக்கீங்க. ஏன் உங்களுக்கு? எனக்கு பசங்க இல்ல. கடவுள் உங்களுக்கு கடவுளோட ஆயிட்டம் அது. அவ்வளவு அவர் என்ன எழுதுறாரோ அதை பிரகாரம் தானே நடக்கும். அந்த மாதிரி நடந்து கடைசியில இங்க வந்து எங்க வீட்டுக்காரும் போயிட்டாரு. நான் இருக்கிறேன். நான் இப்ப கூட பிள்ளை பேர் பாக்கணும்னா பாப்பேன். ஆனா இப்ப யாரும் வந்து தைரியமா கூட மாட்டாங்கல்ல, எல்லாம் ஆஸ்பத்திரி. எங்க அக்கா தங்கச்சி சொந்தக்கார பந்தக்காரன் இல்ல, அசுலுவா இருந்தா கூட சரி, அது எனக்கு கரெக்டா பாப்பேன். இந்த ஐட்டம் தான் செய்யணும், எந்த பக்கம் செய்யணுமோ அந்த பக்கம், அது தலை மேல இருக்கட்டும் கீழே இருக்கட்டும், எந்த பக்கம் மூலையில இருக்கட்டும், அது எந்த இதுவும் எனக்கு கிடையாது. அது என்ன பக்கம் செய்யணுமோ அந்த எல்லாம் ரெடி பண்ணி நான் செஞ்சிடுவேன். ஓ சரி சரி. இப்ப பிரசவம் பாக்குறதுக்கு அந்த காலத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இப்பெல்லாம் மருந்து மெடிசன் ஆபரேஷன்றாங்க. உங்க பிரசவம் பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? அப்போ மருந்து மாதிரி தேவைப்படுங்களா? எங்களுக்கு மருந்து எதுவுமே கிடையாது. நடக்க சொல்லு கஞ்சி தண்ணி வாங்கி குடிப்போம், நீஸ் தண்ணி வாங்கி குடிப்போம், நடந்துக்கொண்டே இருப்பாங்க. கடைசியில இந்த வலி வந்ததெல்லாம் என்ன செய்வாங்க, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அந்த ஈர்க்கை எடுத்து வந்து நெல்லை இவ்வளவு ஈர்க்கை எடுத்து வந்து அதை நெல்ல இந்த டப்பா இருக்கும், அந்த டப்பாங்க இருக்கும். அப்போ இப்ப சில்வர் கில்வர் எதுவும் கிடையாது. அப்போ அந்த டப்பால போட்டு இடிச்சு அந்த சாறு எடுத்து கொடுப்பாங்க. அந்த பிரசவ வலி வந்த உடனே அந்த கொடுப்பாங்க. அந்த முருங்கை ஈர்க்குன்றாங்க இல்லையா, அந்த கண்டு அத நசுக்கி அந்த சாறு குடுப்பீங்க. கொடுப்போம். ஓகே. கொடுத்தாங்கன்னா அது அது புள்ள வலியா இருந்தா ரொம்ப எடுத்துக்கும். புள்ள வலி இல்லைன்னா அது சாந்தம் ஆயிடும். ஓ சரி சரி. அப்போ டயம் இருக்குதுன்னு நம்ம பாத்துக்கலாம். ஆஹா நமக்கு நேரம் இருக்குது, இது இப்போ இல்ல அப்படின்னு விட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த பிரிசர்க வலி எடுத்ததுன்னா நம்ம கரெக்டா முருங்கை அந்த சாறு தான் வந்து பிரசவ வலியான்றத கண்டுபிடிக்கிறது. அது பிரசவ வலியா இருந்தா இன்னும் வலி அதிகமாகுங்களா? ஆமா,
ஓ பிசுக வலி இருந்தா வலி அதிகம். இப்ப ஊசி போட்டா இன்ஜெக்ஷன் போட்டா ஆமா ஆமா இப்ப வலி அதிகம் வருது இல்ல, ஆமா இல்ல ஆமா குழந்தை வலி இல்லன்னா ம் கொஞ்சம் லேசாயிடுது இல்ல. ஓஹோ அதே மாதிரி அதே மாதிரிதான். ம் ம் அப்போ இல்ல இன்ஜெக்ஷன் மாத்திரை மருந்தும் இல்ல, ஏது ஐயா ம் ம் ஆஸ்பத்திரி ம் ஏது? எதுவுமே கிடையாது எல்லாம் அமட்டிச்சிங்க பாப்பாங்க. ம் 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 இல்ல யாரோ நம்மளாட்ட ஒரு பக்கம் உள்ளவங்க பாப்பாங்க பாப்பாங்க பாப்பாங்க. நம்ம குறிக்கிற ஜாதிக்கு எந்த மருத்துவச்சி வர போறான்? எல்லா மருத்துவச்சியும் நான் தான். நீங்க வந்து நரிக்குறவருக்கு மட்டும் தான் பாத்தீங்களா? எங்க நாடு எல்லாருக்கும் பாப்பீங்களா? எல்லாருக்கும் பாப்போம். எல்லா சமூகத்திலும் போய் பாத்துருக்கீங்க? எல்லா சமூகத்திலும் பாக்கலாம். பாத்துருக்கீங்க. அது நம்மளுக்கு வர வச்சா பார்க்க வேண்டியதுதான். இல்ல நம்மளா மீறி போனா ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐயோ கெட்ட பேர் வந்து விஷயம் அப்படின்னு. அது கெட்ட பேருன்னா எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நீங்க பார்த்து 200 300 பிரசவத்துல எதுவுமே வந்து தப்பா போனது இல்ல? எதுவுமே தப்பு கிடையாது ஐயா. இவ்வளவுதான் இருக்கும். எங்க மூத்தார் பேத்தி பொண்ணு அது முயதாயிடுச்சு. முயதார் நான் என்ன பண்ணுவேன் அது பின்னால சொல்றேன். அந்த பொண்ணுக்கு அந்த வலி எடுத்து போச்சு. அவங்க நாங்க எங்க அக்காவும் நானும் 2 பேரும் போனோம். பார்த்தாக்கா கொஞ்சம் இருங்கோ டயம் இருக்குது அப்படின்னாவே எங்க மூத்தார் என்ன சொல்லிட்டாரு, ஐயோ இவங்க எதுனா செஞ்சு சாவடிச்சோட போறாங்க நம்ம பொண்ணு, நம்ம வானா நம்ம ஆஸ்பத்திரி போலான்னு சொல்லி 2 பக்கம் 2 கொம்பு வச்சுக்கோனே 7 நடுப்புல உட்கார வச்சுக்கோனா போறாங்க. அந்த மாதிரிதான் வண்டியெல்லாம் கிடையாது போறாங்க. அப்புறம் என் வீட்டுக்கு எதிர்க்க வர சொல்ல நான் குறுக்க போவேன்ட்டேன். ஏய் எங்க போறீங்க? எங்க போவானா? இந்த பிரிசுகம் தானே நான் பாக்குறேன், நான் இதை சுத்தம் ஆக்குறேன், நீங்க எடுத்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதை இறக்கி என் வீட்டு எதற்கே புள்ள பொறு பார்த்தேன். சின்ன பொண்ணு, அது குள்ளமான பொண்ணு, குள்ள பொண்ணு. ஆனா வயசானவங்க தான், ஆனா குள்ள பொண்ணு. குள்ள இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாக்கா ஹைட் கம்மியா இருந்தா இவ்வளவுதான் இருக்கும். எனக்கு இவ்வளவுதான் இருக்கும். அது சரி சரி சரி. அதுக்கு புள்ள பொறு பார்த்தேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு நேரத்துல ஏதோ முடியல, அந்த 4 பேரும் அமுக்குவாங்க, நான் எதிர இருப்பேன். எதிரன்னா நம்ம வாஷ்புடி எதிர்க்க இருக்கிற மாதிரி இருப்பேன். அது இருக்க சொல்ல அது அமுக்கிறவங்க சரியா அமுக்கலன்னா அது அந்த வாஷ்புடியில இருந்து அந்த கைய வச்சு தள்ளி எடுப்பேன் நான். அப்படி தள்ளி எடுப்பேன். அதுவும் முடியலன்னா 2 பேர் 2 பக்கம் நில்லுங்கோ அப்படி சொல்லி நான் 2 பக்கம் 2 பொம்னாட்டி நிக்க வச்சுட்டியம்மா நான் சொல்ற மாதிரி இருங்க. அது நல்லா சேர்த்து எடுத்து வந்து இந்த காலு என்ன பண்ணுவேன், இந்த கால் நல்லா இப்படி வச்சுக்கோவேன். குழந்தைக்கும் படக்கூடாது, அந்த அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நடுப்புல வச்சு நெல்ல வெளியே வந்து அப்படி எல்லாம் கூட புள்ள பேர் பாத்துருக்க ஐயா. ஆனா நான் நிறைய அனுபவம், இதெல்லாம் நான் புள்ள பொறு பார்த்ததுதான். அப்படிங்களா? நான் புள்ள பொறு பார்த்தவங்க எல்லாம் கைவன போட்டாங்க, கைவியா போட்டாங்க, கவியா இருக்காங்க. அந்த அவ்வளவு கைப்பக்குவம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஐயா. சரி, இப்போ வந்து நார்மல் டெலிவரி ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? என்ன காரணம்னா அவங்க துன்ற ஊட்டம் அந்த மாதிரி சாப்பாடு பீஸா ஆசா நோசா எல்லாம் சாப்பிடுறாங்களே, அதனால வர்ற வினைதான் அது. அப்போன்னா ஊரா போய் டப்பாவில கஞ்சி வாங்கி குடிப்பாங்க. கஞ்சின்னா பூ வாங்கி குடிப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதோ கஞ்சி தண்ணி காய்ச்சினாங்களா, ஏதோ உப்பு மிளகா போட்டு நல்ல இது செஞ்சாங்களா, அப்போ ஒழுக்க உரல் எதுவும் கிடையாது, அம்மிகள் எதுவும் கிடையாது, கையாலே செய்வாங்க. கையால செஞ்சு அதை சாப்பிடுவாங்க. ஒரு குழி கொக்கோன்னா அதை புடிச்சு வந்தா அதை அடிச்சு வந்தா அதை அணில் பூக்கு அது எது இருந்தா கூட அதை நெல்ல இடிச்சு ஒரு கட்டை வச்சு கூட இடிச்சு அந்த ஊட்ட தொட்டி சாப்பிடுவாங்க. இப்போ பாமாயில், இப்போ வந்து நெய், இப்போ வந்து எல்லாம் சேர்த்து போனாங்க. சேர்த்தா என்ன ஆகும், ஆடி வவுர்ல கொழுப்பு கட்டிடும். ஆடி வவுர்ல கொழுப்பு கட்டிட்டா என்ன ஆகும், அந்த கொழுப்பு வந்து அந்த கொய்ந்திய தடையாக்கிடும். அப்போ டாக்டர் என்ன போனா என்ன செய்வாங்க, பொறுக்க முடியல, இது ஆபரேஷன் தான் பண்ணும், சர்ஜரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. இந்த குறிக்காட்டுல இப்போ ஒரு 20 30 இதுவாயிருது. நான் போவாத என் கைப்படாத பொம்நாட்டிங்கோ எப்படின்னா ஒரு 20 30 ஆயிப்போச்சு. அப்படியா? ஆபரேஷன் அதான் உங்களை கூப்பிடாம அவங்க என்ன பண்றாங்க, பயத்துல போய் ஆபரேஷன்ல போய் ஹாஸ்பிடல்ல பண்ணிடுறாங்க. என்ன கூப்பிட்டு இருந்தா அவங்க ஆபரேஷனுக்கு போறதுக்கு முக்கியம் இருக்க மாட்டேங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியுமா அது
இப்பவும் தெரியும். தெரியும் சார். சின்ன வயசுல இருந்து நீங்க பாக்குறீங்க. உங்க கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி தான் பிரசவம் முன்னாடி இருந்தே பாக்குறீங்களா? கல்யாணம் ஆகாத முன்ன இருந்தே நான் எனக்கு அந்த பக்கம் தெரியும். பாத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டேன் ஐயா. இப்பதான் கொஞ்சம் இப்படி கிடக்குறீங்க. சரி, உங்க தாத்தா நம்ம தாத்தா பத்தி சொல்லலாம். எங்க இப்படி நீங்க கல்யாணம் காதல் திருமணமா இல்ல உங்க வீட்டுல பார்த்து சேர்த்து வச்சதா? எங்களுக்கெல்லாம் அப்ப காதல் திருமணமே கிடையாது. அப்படியா? எங்க ஜாதியில கரெக்டா 12 வயசுல வயசுக்கு வந்துடுவாங்க. ஓஹோ, சரி சரி சரி. வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். யார் கேக்குறாங்களோ இந்தப்பா கொடுத்துடுவாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஊசித்தனம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படிதான் தாத்தா நீங்க கல்யாணம் பண்ணீங்க? ஆமா. சொந்தக்காரா? உங்க சொந்தமா? அவரு சொந்தம் தான், அம்மங்காரன் தான். அப்படியா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த அவர் வயசுல? அவர் வயசுல பூனை பிடிப்பாரு, அணில் பிடிப்பாரு. வேட்டைதான். துப்பாக்கி வச்சிருந்தாரா அப்போ? துப்பாக்கி கிடையாது. குண்டிகளால வெச்ச குறி தப்பாது. ஒரு கல் போகுதுன்னா அந்த பறவை கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு அவரமே இல்ல யாருமே. அப்புறம் அப்படி இருந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி என்ன சுகம். ஏதோ 4 பேராட்டம் நம்மளுக்கும் 2 குழந்தை இருந்திருந்தா அது ஒரு வசதி. அது ஒரு இதுவாவே ஒரு குறையாவே அது ஒரு குறையாவே போச்சு. குறையவே இருந்து கடைசியில எங்க வீட்டுக்காரு போய் சேர்ந்துட்டாரு. சரி விடுங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு பேரன் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதை இருக்காங்க. நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. எனக்கு அதான் ஆண்டவன் இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல போனா கூட எனக்கு பஞ்சம் கிடையாது. அப்படி இப்படி பேசுறவங்க யாருமே கிடையாது. அப்படியேப்பட்டதான் வாய்தி வந்தா இருக்கிறோம் ஐயா. சரிப்பா. இப்போ பாட்டு எல்லாம் அருமையா பாடுறீங்க. இந்த பாட்டுல எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? இந்த பாட்டெல்லாம் சின்ன குழந்தையில இருந்து. அப்பெல்லாம் இந்த மாதிரி தியேட்டர் அது இது கிடையாது. எல்லாம் டென்ட் தான். சின்ன சின்ன டென்ட்டா இருக்கும். அந்த டென்ட் எந்த ஊர்ல இருக்குதோ அங்கதான் போய் தங்குவோம். அங்க போய் தங்கி அந்த படம் 2 படம் 3 படம் பாத்துட்டு. சினிமா தியேட்டர் டென்ட் எங்க இருக்கு அங்க போய் தங்கிடுவீங்க? அங்கே போய் தங்கிடுவோம். சரி சரி. போய் அந்த படம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் எங்க தியேட்டர் இருக்குதோ, எங்க அந்த டென்ட் கொட்டா இருக்குதோ அந்த ஊர்ல இருக்குதோன்னா அங்க போயிடுவோம். அப்படியே ஊரா சுத்துக்கோனா அங்க போய் தங்கிடுவோம். அங்க என்ன பாட்டு போடுறாங்களோ, என்ன படம் பிடிக்கிறாங்களோ, என்ன ஆட்டம் ஆடுறாங்களோ அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதே மாதிரி சின்ன குழந்தையில இருந்து எனக்கு பாட்டு பாடணும்னா சில பேர் ஒன்னா பாதியா பாடுவாங்க. அப்படி பாட மாட்டேன். அங்க பாடுறாங்கன்னா அப்படியே பார்த்து அந்த குரல் அந்த இசை அப்படியே வரும். சரி சரி சரி. இன்னமும் அந்த குரல் அப்படியே உங்களுக்கு இருக்கு. அந்த இசையோட பாடுவேன். ஊர்ல போய் அம்மா நீ சோறு ஏறி சாப்பிடுவோம் நாங்க. அந்த ஊர்ல போய் ஒரு வீட்டாண்டு இந்த பாட்டு ஒரு பாட்டு எடுத்தேன்னா 10 வீட்டுக்கு அண்ணாண்ட இருந்து எட்டி பாப்பாங்க. என்ன இந்த மாதிரி குரல் வருது, எப்படி இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்களே எப்படி அப்படியான 10 வீடு சோறும் ஏன்னாண்ட வந்துடும். எண்ணிதான் சாப்பிடுவோம். அப்போ இப்பதான் கொஞ்சம் கௌரவமா இருக்கிறோம். என்ன பண்றது? அந்த மாதிரி பாடி பாடி அதே ஒரு செருஷ் எனக்கு. அப்ப பாடின பாடல்கள் எந்த பாட்டு அதிகமா நீங்க பாடி இருக்கீங்க? அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி டயத்துல ஏதாச்சும் நினைவு இருக்குங்களா? ஒரு பசுமையான நினைவு இந்த மாதிரி இந்த பாட்டு தான் நான் பாடுவேன் அதிகமா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் சொல்லையோ வாய்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்து போனது நெஞ்சமோ. அப்ப இப்ப வந்து அந்த நினைவுகள்லாம் வந்து போதா இப்ப உங்களுக்கு? நீங்க இப்ப தங்க இருந்து எல்லாம் அப்ப யோசனை பண்ணி பாப்பீங்களா? பாக்குறதுதான். அப்ப நினைவு வரும் அப்பப்ப உங்களுக்கு இல்ல? என்ன பண்றது? சரி சரி. நீங்க அந்த மணி வியாபாரம் அந்த மாதிரி வியாபாரம் அப்ப பண்ணி அப்பெல்லாம் கிடையாதுல்ல? ஐயோ அப்பெல்லாம் மணி வியாபாரம் தான். எல்லா வியாபாரம் பண்ணுவோம். அங்க போனா கூட அவங்க என்ன விலை கேட்டா கூட நான் அடாவடி சொல்ல மாட்டேன். அதை குடுத்துட்டு வந்துடுவேன். அப்படியாப்பட்ட உள்ள ஏதோ சில பேர் வாயடிச்சு வாங்குறாங்க பாரு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப கல்வி இல்ல. கல்வியே இல்ல. இப்போச்சும் 6வது 7வது படிக்கிறாங்க, காலேஜ் வரைக்கும் படிக்கிறாங்க. நீங்க உங்க காலங்கள்லாம் கொஞ்சம் கம்மியான படிப்பு இல்ல? எதுவுமே கிடையாது. அப்போ அவரு உங்க தாத்தாவை படிச்சிருக்காரு? இல்ல, அவரும் படிக்கல. அதனாலதான் இன்ட்ரெஸ்டா பேரனுங்களை நீங்க படிங்கோ, நாங்க காலம் தான் போயிடுச்சு, நீங்காவது ஒழுங்கா இருங்கன்னு சொல்லி ஒரு 4 எழுத்து தெரிஞ்சிருந்தா அது எவ்வளவு கௌரவம் அப்படின்னு சொல்லி இப்ப பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிக்க வைக்கிறோம். இப்ப நீங்க பாட்டு
தியேட்டர்ல போயிட்டு அந்த காலத்துல நீங்க பாட்டு கேட்டீங்க, அந்த நினைவு வச்சுதான் பாடுறீங்களா? ஆமா, வா. அந்த நினைவு வச்சுதான் இப்ப அப்புறம் 50 பாடுறோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாட்டு நினைவு வச்சுதான் பாடுறீங்க இப்ப. இப்ப நினைவு ஏன்னா இடையில நீங்க எதுவும் பாட்டுல ரேடியோல இருக்கா வீட்டுல? வீட்டுல டிவி இருக்கு. இருந்தா அந்த பழைய பாட்டு எல்லாம் வராது இல்ல? பழைய பாட்டுல போடல நான். புது பாட்டு தான் அது இது. இந்த நாடகம் தான் பாப்பேன். நாடகம் தான் பாக்குறீங்க? நாடகம் தான் பாப்பேன். பாக்குறீங்க. சரி சரி சரி. இப்ப புது பாட்டுலாம் உங்களுக்கு பிடிக்குதா? வர பாட்டுலாம் பிடிக்குதா உங்களுக்கு? பிடிக்கும். ஏன் பிடிக்காது? பிடிக்குமே. ஏன்னா அந்த காலத்து இசைக்கு இந்த காலத்து இசைக்கு மாறுது. அந்த காலம் இசையாட்டம் இப்போ வருமா? அதான் கேக்குறேன். இப்ப இல்ல வராது. வராது. இப்போ எப்படியோ கல்பனமா சொல்லி பாடுறாங்க. அப்ப இல்ல அப்படி கிடையாது. கரெக்டா கண்ட்ரோலா பாடுவாங்க அப்போ ஒரு நேரத்துலயும். ஆனா இப்ப இல்ல அப்படி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு பாடல இப்ப அந்த அளவுக்கு பழைய பாட்டு மாதிரி அந்த காலத்து பாட்டுலாம் இல்ல. இப்போ காலத்து பாட்டு ஐயா, நான் வந்து ஒரு என்ன 25 30 வயசு இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த பாட்டி அம்மாசன் அன்னைக்கு இருட்டுல தெரியாத கணத்துல வீந்துட்டேன். அப்படியா? அந்த கணத்துல வீந்தி இந்த இடுப்பு தண்டு இருக்கு பாரு, அது கொஞ்சம் இப்படி கிராஷ் ஆயிடுச்சு. 30 வயசுலவா? ஆமா. அப்ப ஒண்ணும் தெரியல. 30 அடி ஆயம், 32 அடி ஆயம். அது பாயம் போன கிணறு, மிஷினு கிணறு, பய மிஷினுங்கள்ல இருக்கும். அந்த மிஷினு கிணறு, அது பைப்பு துண்டு பைப்பு வேலை இந்த அளவுக்கு அறுத்தி இருந்தாங்க. அதுல வந்திருந்தா நான் போயிட்டு இருந்தேன். இல்ல, அந்த பைப்பு தாண்டி அண்ணாண்டு வீண்டி அப்படியே குத்து காலாட்டம் போய் நிக்க வச்சது. நிக்க வச்சு சாஞ்சது பாரு, அப்பதான் இது எல்லாம் ஒடிஞ்சது. அது அப்புறம் எங்க மருமகன் தான் எடுத்தான் அந்த காலத்துல இருந்து. எங்க மருமகன் இந்த தாம் கவுரு போட்டி கட்டி அப்படியே நம்ம எம்ஜிஆர் தூக்கி வர்றாரு பாரு, இன்னொரு எம்ஜிஆர் அதே மாதிரி தூக்கி ஏறி வந்தார். ஏறி வந்து அதுதான் இப்போ எனக்கு சித்திரவதி பண்றாரு. இப்படி காப்பாத்தினானே, நீ எனக்கு ஏன் குடுக்கல, நீ ஏன் அடுத்தவங்களுக்கு குடுக்குற? உனக்கு தான் கொடுத்துருக்குற, உங்க பொண்டாட்டி கொடுத்தா உனக்கு எனக்கு கொடுத்தா ஒரு குடும்பம் தானே. அதே மாதிரி அவரு அந்த இடுப்பு எலும்பு நவந்தது பாரு, அது அப்ப தெரியல. கொஞ்சம் ரத்த ஓட்டம் தெரியல. ஆனா இப்போ இந்த 2-3 வருஷமா இது கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. சேர்ல உட்காருவேன், இந்த திண்ணு இருக்கு அதுல உட்காருவேன், ஏந்திருப்பேன், நடப்பேன். இந்த வீடு பாரு எவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. பெருக்கி சும்மா கண்ணாடி ஆட்டம் இருக்கும் எங்க வீடு. ஒரு தூசி தும்பி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். நல்ல நல்ல சுத்தமா தான் இருக்குது. வந்து அப்படி நின்னு பாத்துட்டு போங்களேன். அதனால இப்ப வந்து உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, அந்த பிரச்சனை பண்ணுது. அதேதான் பிரச்சனை. கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, சேர்ல உட்காந்தா எந்திரிச்சிடுவேன், இப்படி எந்திரிச்சிடுவேன், நடப்பேன். ஆனா இந்த 2-3 வருஷமா அந்த நிலைமையில இருக்கிறோம். என்னாட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு களிமண்ணு கட்டாட்டம் தான் இருந்தேன். ஆனா வேற எதுவும் இல்லையா, உடம்புல பிரச்சனை எதுவும் இல்ல. இந்த இடுப்பு தான் கொஞ்சம். ஆனா இப்ப வயசாயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுகர் பிபி பிரச்சனை எதுவுமே கிடையாது. சுகரு பிபி இந்த எதுவும் கிடையாது. அந்த இடுப்பு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. அந்த பிரச்சனை இப்ப அந்த பிரச்சனை இல்ல. அது வீலன்னா இப்ப சம்பாதிச்சிருப்பேன், நான் சம்பாதிச்சு வந்து பேர பிள்ளைங்களை காப்பாத்திருப்பேன். அத நம்ம வெளியே எங்க போய் நம்ம உட்கார முடியும்? சேரோட தான் போவேன். இப்போ இந்த 3 வருஷமா சேரோட போவேன். அந்த சேர் விட்டுட்டேன்னா உட்காருவேன். யார் எங்க ஜாதியில வந்து பொம்னாட்டிங்க உட்கார கூடாது. நிறைய இது இருக்குல்ல, ரொம்ப கட்டுமானம் எங்க ஜாதி. ஆனா என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துல போய் உட்கார்ந்த கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ அவங்களால முடியாது, அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி மனுஷனுக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 200-300 பிரசவம்னா எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? அது கணக்கே கிடையாது ஐயா. தோராயமா சொல்ற இன்னும் அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கும், கம்மி கிடையாது. அதிகமா இருக்கும் வண்டி, கம்மி கிடையாது. தெய்வ மாதிரி நீங்க இப்பெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப ஆபரேஷன் பண்றாங்க, அதே பெருசா அவ்வளவு நார்மல் டெலிவரி நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம் வரும். இவ்வளவு பிள்ளை பொறுப்பு பார்த்தேனே, எனக்கு ஆண்டவன் பார்த்து எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா அப்படின்னு நினைப்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் சொல்ற பிள்ளை இல்லன்னு? இதெல்லாம் உன் பிள்ளை குட்டி பாத்தி எல்லாம் உங்க பிள்ளைங்க தான். நான் பிரசவம் பார்த்தவங்க எல்லாம் அவங்க தாத்தாவை போட்டாங்க.
தாத்தா பாட்டியா போட்டாங்க. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க. அது அவ்வளவு கைரியாசான கை இது. சரி சரி. இத்தனைக்கு பய கஞ்சி ஆத்தா கூட சரி. இன்னைக்கு நேத்து வாங்கின தோசை அது இன்னைக்கு துண்ண காலையில. இதுதான் உடம்பு ஒத்துக்குது. அந்த காலத்துல எதுவுமே ஆகாது. ஆகாது. அது மாதிரி இருக்கும் ஐயா, என்ன பண்றது. சரிம்மா, நல்லா இருங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு பிள்ளை இல்ல நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க தான், பேர பிள்ளைங்க தான். ரொம்ப ஆரோக்கியமா 100 வருஷத்துக்கு மேல நீங்க இருக்கணும். ரொம்ப நன்றி. எல்லாருடைய ஆசையும் அதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா.